ஒருவன் தன் தொழிலை இழந்தான், உறவுகளை இழந்தான், ஆன்மீகத்தை இழந்தான், தன்னம்பிக்கையை இழந்தான். இறுதியில் தன் வாழ்வையே முடித்து கொள்ளலாம் என முடிவெடுத்தான். அடர்ந்த காட்டுக்குள் வேகமாக ஓடினான். மீண்டும் ஒரு முறை கடைசியாக இறைவனிடம் பேசி பார்க்கலாம் என யோசித்தான். இறைவனிடம் கேட்டான், இறைவா, நான் இன்னும் உயிருடன் இருக்க ஒரு காரணத்தை மட்டும் உன்னால் கூற முடியுமா? வெறும் ஒரு காரணம் மட்டும் சொல், நான் உயிருடன் இருக்கிறேன் என்றான். இறைவன் பதிலளித்தான், இந்த காட்டில் தனிமையில் உள்ள உன் அருகில் என்ன இருக்கிறது? அதற்கு அவன் பதிலளித்தான், வெறும் புற்களும் உயர்ந்து வளர்ந்த மூங்கில் மரங்களும் மட்டுமேதான் இருக்கிறது என்று பதிலளித்தான். அதனால் எனக்கு என்ன பயன் என்றும் அவன் கேட்டான். அதற்கு இறைவன் பதில் சொல்லத் தொடங்கினான், நான் இந்த உலகை படைத்தது வறண்டு கிடந்த பூமியில் ஒரே நேரத்தில்தான். இந்த புல் விதைகளையும் மூங்கில் விதைகளையும் விதைத்தேன். முதல் வருடத்தில் புல் விதைகள் முளைத்து பூமியெல்லாம் பரவி வறண்டு கிடந்த இந்த பூமியை பச்சை பசேலென மாற்றிவிட்டன. ஆனால் மூங்கில் விதைகளோ முளைக்கவில்லை. அவை முளைப்பதற்கான எந்த அறிகுறியும் இருக்கவில்லை. இரண்டாவது வருடமும் பார்த்தேன். புற்கள் இன்னும் வளர்ந்து பெருகியிருந்தன. ஆனால் மூங்கில் விதைகள் அப்படியே இருந்தன. மூன்றாவது வருடம் பார்த்த போதும் நிலைமை இதுதான். நான்காவது வருடமும் இதே நிலைதான். ஆனால் ஐந்தாவது வருடம் பார்த்தபோது ஒரு மூங்கில் விதை மட்டும் முளைவிட்டிருந்தது. அந்நேரம் புற்களுடன் ஒப்பிடும்போது அது மிகவும் சிறிய ஒரு செடியாகவே இருந்தது. ஆறாவது வருடம் பார்க்கிறேன், 100 அடிகளுக்கு மேல் வளர்ந்த மூங்கில் மரங்கள் பூமி எங்கும் வளர்ந்திருந்தன. புற்களை விட பல மடங்கு உயரமாக அவை வளர்ந்திருந்தன. 5 வருடங்களாக மூங்கில் விதைகள் ஏன் காத்திருந்தன? அவை எந்த காலநிலையையும் சகித்து வாழும் ஆற்றலை 5 வருடங்களாக கற்றுக்கொண்டுள்ளன. மிக உயரமாக வளர தம் வேர்களை பலப்படுத்தி கொண்டுள்ளன. தன்னை போதுமான அளவு பலப்படுத்தி கொண்டதும் முளைக்க ஆரம்பித்துள்ளன. இப்போது எந்த ஒரு பருவநிலை மாற்றத்தையும் தாங்கும் சக்தி அவற்றுக்கு உண்டு. நான் எனது படைப்புகளுக்கு அவற்றால் தாங்க இயலாத எந்த சவாலையும் கொடுப்பதில்லை. நீயும் அப்படித்தான். என்னை பொறுத்தவரையில் நீ இன்னும் முளைக்க ஆரம்பிக்கவே இல்லை. இப்போதுதான் நீ வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களை அறிந்து கொள்கிறாய். அவை உன் வாழ்வில் ஏற்படுத்தும் சவால்களை பற்றி கற்றுக்கொள்கிறாய். நீ இப்போதுதான் உன் வேர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அதனால் உன் வாழ்வையே முடித்து கொள்ள முடிவெடுக்கும் அளவுக்கு துணிச்சல் உனக்கு வந்தது. நீ துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டியது உன் வாழ்க்கையை முடித்து கொள்வதற்காக அல்ல. என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த சவால்களுக்கு முகம் கொடுக்க நேரிட்டாலும் உன் வாழ்வை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து காட்டுவேன் என்றே நீ துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டும். மூங்கில் மரங்களுக்கோ புற்களைப் போல் ஒரு வருடத்தில் முளைத்து பெருக முடியவில்லை. ஆனால் புற்களுக்கோ மூங்கில் மரங்களைப் போல் உயரமாக வளர முடியவில்லை. உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்து. உனது வாழ்க்கை பயணம் வேறு, அவர்களின் வாழ்க்கை பயணம் வேறு. உன் வாழ்க்கை என்னும் சவாலில் நீ வெற்றியடைவதா அல்லது தோற்று போவதா என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் என இறைவன் கூறி முடித்தான். இதுதான், எந்த மனிதரோடவும் நாம் யாரையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது. இதுதான் வாழ்க்கையினுடைய, இந்த கதையினுடைய நீதி. வியாபாரி ஒருவர் உப்பு வாங்குவதற்காக கழுதையை கடற்கரைக்கு ஓட்டிச் சென்றார். கடற்கரைக்கு செல்லும் வழியில் ஒரு ஓடை இருந்தது. அந்த வியாபாரி உப்பை வாங்கி கழுதையின் மீது ஏற்றி வைத்து கொண்டு அந்த ஓடையை கடந்து செல்ல முற்பட்ட போது கால் தவறி கழுதை ஓடையில் விழுந்தது. ஓடையில் விழுந்ததால் கழுதையின் மேலிருந்த உப்பு மூட்டையில் இருந்த உப்பில் பாதி அளவு தண்ணீரில் கரைந்து போயிற்று. ஓடையில் விழுந்த கழுதை தட்டு தடுமாறி எழுந்தபோது மூட்டையின் கனம் மிகவும் குறைந்தது. வியாபாரி திரும்பி போய் இன்னும் கூடுதலாக உப்பை தனது
கோணிகளில் நிரப்பி கழுதையின் மேல் பாரத்தை ஏற்றி வைத்து அழைத்து வந்தான். ஓடையை நெருங்கியதும் கழுதை வேண்டுமென்றே மீண்டும் விழுந்தது. பாரத்தை குறைத்து கொண்டது. எனவே அது வெற்றிகரமாக கனைத்தது. வியாபாரிக்கு கழுதையின் தந்திரம் புரிந்து போகவே 3ஆம் முறையாக கடற்கரைக்கு அதை ஓட்டிச் சென்றான். அங்கு உப்புக்கு பதிலாக கடற்பஞ்சு மூட்டைகளை வாங்கி கழுதையின் மேல் பாரத்தை வைத்தான். ஓடையை அடைந்ததும் மீண்டும் அதே தந்திரத்தை கழுதை செய்தது. ஆனால் கடற்பஞ்சு தண்ணீரை உறிஞ்சிக் கொண்டு மிகவும் கனத்து போனது. தான் செய்த தந்திரம் தன்மீதே பாயவே கழுதை 2 மடங்கு பாரத்தை சுமக்க வேண்டியதாயிற்று. நீதி: தெரிந்தே தவறு செய்யக்கூடாது என்பதுதான் இந்த கதையினுடைய நீதி. கற்ற பாடம்: ஒரு நாள் காட்டில் உள்ள சிங்கம், நரி, கழுதை ஆகிய 3ம் சேர்ந்து வேட்டைக்கு சென்றன. அன்று வேட்டையில் கிடைப்பதை சமமாக பிரித்து கொள்வது என்று 3ம் முடிவு செய்தன. வேட்டைக்கு செல்லும் வழியில் கொழுத்த கலைமான் அன்று அகப்பட்டது. அதனை சிங்கம் பங்கு போடச் சொல்லி கழுதைக்கு கட்டளையிட்டது. அக்கழுதையோ ஏற்கனவே 3வரும் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி கலைமானை 3 சமமாக கூறு போட்டது. சிங்கமோ தனக்கு மரியாதை கொடுக்காமல் சமபங்கு போட்ட கழுதையின் மேல் கோபம் கொண்டு அதன் மீது பாய்ந்து கழுதையை கொன்றது. பிறகு உடன் இருந்த நரியை பங்கு போடச் சொல்லியது. சிங்கம் சிறிய பங்கை தனக்கு வைத்து கொண்டு மீதமுள்ள அனைத்தையும் சிங்கத்திற்கே கொடுத்தது. அதனை பார்த்து மகிழ்ச்சியடைந்த சிங்கம், இவ்வளவு பெருந்தன்மையும் மரியாதையும் எங்கே கற்றாய் என்று கேட்டது. அதற்கு அந்த நரி இறந்து கிடக்கும் கழுதையை சுட்டிக்காட்டி, இதனிடமிருந்துதான் கற்றுக்கொண்டேன் என்று கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு சென்றது. நீதி: கெட்டவர்கள் நியாயத்திற்கு மதிப்பு அளிக்க மாட்டார்கள் என்பது இந்த கதையினுடைய நீதி. சிங்கமும் கரடியும். ஒரு சிங்கமும் கரடியும் சேர்ந்து ஒரு மானை வேட்டையாடி கொன்றன. கொன்ற மானை பங்கு போடுவதில் சிங்கத்திற்கு கரடிக்கும் இடையே பயங்கரமான சண்டை வந்தது. வெகுநேரம் சண்டை செய்ததால் 2ம் களைப்படைந்தது. தரையில் சாய்ந்தன. இதனை வெகு தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு குள்ள நரி ஓடி வந்து பங்கு போட வைத்திருந்த மானை தூக்கி கொண்டு ஓடியது. சிங்கமும் கரடியும் கீழே விழுந்தவர்கள்தான். அவர்களால் எழவே முடியவில்லை. நாம் இருவரும் இப்படி வீணாக சண்டை போட்டு கொண்டு நமக்குரிய இரையை இழந்து விட்டோமே என்று எண்ணி வருத்தப்பட்டன. ஒற்றுமையே பலம் என்பதுதான் இந்த கதையினுடைய நீதி. முன்பொரு காலத்தில் சீனாவில் ஒரு பெரிய வியாபாரி தனக்கு பின் வியாபாரத்தை தன் 3 மகன்களில் யார் வசம் ஒப்படைப்பது என்று தீர்மானிக்க அவர்களுக்கு ஒரு போட்டி வைத்தான். யார் அதிக அளவு சீப்புகளை புத்த மடாலயத்திற்கு விற்கிறார்களோ அவன்தான் தன் வியாபாரத்தை நிர்வகிக்க தகுதியானவன் என்று அறிவித்தான். மொட்டை அடித்துள்ள புத்த பிக்குகளிடம் சீப்பு வியாபாரமா என்று மகன்கள் 3வரும் ஆரம்பத்தில் திகைத்தனர். ஒரு சீப்பை கூட விற்க முடியாதே என்று நினைத்தனர். ஆனால் பின் 3வரும் முயற்சி எடுப்பது என்று முடிவு செய்தனர். அவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்த சில நாட்கள் அவகாசம் கொடுத்த அந்த வியாபாரி அது முடிந்தவுடன் மகன்களை அழைத்து அவர்கள் எந்த அளவு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று கேட்டார். ஒரு மகன் சொன்னான், நான் 2 சீப்புகள் புத்த மடாலயத்திற்கு விற்றேன் என்று சொன்னான். அதற்கு அந்த வியாபாரி கேட்டார், எப்படி என்று கேட்டார். புத்த பிக்குகளிடம் இந்த சீப்பை முதுகு சொரியவும் உபயோகிக்கலாம் என்று சொல்லி பார்த்தேன். 2 புத்த பிக்குகளுக்கு அது சரியென்று பட்டது. அதனால் அவர்கள் இருவரும் 2 சீப்புகள் வாங்கினார்கள் என்று சொன்னார். இன்னொரு மகன் சொன்னான், நான் 10 சீப்புகள் விற்பனை செய்தேன் என்று சொன்னான். ஆச்சரியத்தோடு கேட்ட வியாபாரி, அது எப்படி என்று கேட்டார். வழியெல்லாம் காற்று அதிகமாக உள்ளதால் மலை மேல் உள்ள அந்த புத்த மடாலயத்திற்கு போபவர்கள் தலைமுடியெல்லாம் பெரும்பாலும் கலைந்து விடுகிறது. அப்படி கலைந்த தலைமுடியுடன் புத்தரை தரிசிக்க பக்தர்கள் செல்வது புத்தருக்கு செய்யும் அவமரியாதையாக தோன்றுகிறது என்று புத்த மடாலயத்தில் சொன்னேன். ஒரு பெரிய கண்ணாடியும் சில சீப்புகளும் வைத்தால் அவர்கள் தங்கள் முடியை சரி செய்து கொண்டு புத்தரை தரிசிக்க செல்வது நன்றாக இருக்கும் என்று ஆலோசனையும் சொன்னேன்.
ஒத்துக்கொண்டு 10 சீப்புகள் வாங்கினார்கள் என்று அந்த மகன் சொன்னான். வியாபாரி அந்த மகனை பாராட்டினார். 3ஆம் மகன் சொன்னான், நான் 1000 சீப்புகள் விற்பனை செய்தேன் என்று சொன்னான். அந்த வியாபாரி ஆச்சரியத்தினுடைய எல்லைக்கே சென்று எப்படி என்று கேட்டார். அந்த புத்த மடாலயத்திற்கு ஏராளமானோர் வந்து பொருளுதவி செய்கிறார்கள். அவர்கள் உதவியை மெச்சி புத்தரின் ஆசிகள் அவர்களை வழி நடத்தும் வண்ணம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு நினைவு பரிசு வழங்கினால் அது மேலும் பலரும் புத்த மடாலயத்திற்கு உதவி செய்ய தூண்ட உதவும் என்றேன். அந்த மடாலய தலைவர் என்ன நினைவு பரிசு தரலாம் என்று மடாலய தலைவர் கேட்டார். நான் புத்தரின் வாசகங்களை பதித்து வைத்திருந்த சில சீப்புகளை நீட்டினேன். அந்த சீப்புகளை தினமும் உபயோகிக்கும் பக்தர்களுக்கு அந்த உபதேசங்களை தினமும் காணும் வாய்ப்பும் கிடைக்கும். அந்த உபதேசங்கள் அவர்களை தினமும் வழி நடத்துபவையாகவும் இருக்கும் என்று தெரிவித்தேன். அது நல்ல யோசனை என்று நினைத்த மடாலய தலைவர் உடனடியாக அப்படி புத்தரின் வாசகங்கள் பதித்த 1000 சீப்புகள் வாங்க ஒப்புக்கொண்டார். அந்த வியாபாரி எந்த மகனிடம் தன் வியாபாரத்தை ஒப்படைத்தார் என்று சொல்ல வேண்டியதில்லை. மொட்டை பிக்குகளிடம் சீப்பு விற்கப் போவது கண்டிப்பாக ஆகாத வேலை என்று நினைப்பதுதான் பொதுவாக நாம் காணக்கூடிய மனோபாவம். விதி சில சமயங்களில் நம்மை கொண்டு சேர்க்கும் சூழ்நிலையும் கிட்டத்தட்ட இதே போலத்தான் இருக்கும். அதிலிருந்து மீள்வதற்கு வழியே இல்லை என்று முதலில் தோன்றும். ஆனால் அதை ஒப்புக்கொண்டு முடங்கி நிற்போமானால் நாம் தோல்வியையே ஒப்புக்கொண்டு விட்டோம் என்பது பொருள். அந்த வியாபாரியின் மகன்கள் ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தது புத்திசாலித்தனமான செயல். நாம் இருக்கும் அந்த மோசமான சூழ்நிலைக்கு தீர்வே இல்லை என்று ஆரம்பத்தில் தோன்றினாலும் ஏதாவது செய்து நல்ல தீர்வை காண வேண்டும் என்று தீர்மானிப்பதுவே அறிவு. முயற்சிகளிலும் பல வகை உண்டு என்பதற்கு வியாபாரியின் 3 மகன்கள் முயற்சிகளே உதாரணம். ஒரு மகன் புத்த பிக்குகளிற்கு தலைவார சீப்பு பயன்படாவிட்டால் வேறெதற்காவது பயன்படுமா என்று யோசித்தான். பலனாக 2 சீப்புகள் அவனால் விற்க முடிந்தது. புத்த பிக்குகளுக்கு சீப்பு பயன்படாமல் போனாலும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு சீப்பு பயன்படுமா என்று இன்னொரு மகன் யோசித்ததால் அந்த புத்த மடாலயத்தின் முன்புறம் சில சீப்புகள் வைத்து பக்தர்கள் தலைமுடியை முறையாக வாரிக்கொண்டு உள்ளே நுழைய உதவியாக 10 சீப்புகள் விற்க முடிந்தது. ஆனால் இந்த 2 மகன்களுடைய முயற்சியாலும் தொடர்ந்து அந்த புத்த மடாலயத்திற்கு சீப்பு விற்க வழியில்லை. அவர்களுடைய விற்பனை ஒரு முறையோடு முடிந்து போய்விட்டது. 3ஆம் மகன் கூட 2ஆம் மகன் போலவே புத்த பிக்குகளுக்கு பயனில்லாவிட்டாலும் அவர்களுடன் சம்பந்தப்படும் மற்றவர்களுக்கு பயன்படுமல்லவா என்கிற சிந்தனையைத்தான் செய்தான். அந்த வெறும் சீப்பை புத்தரின் உபதேசங்களை செதுக்கி அதை அவர்கள் விரும்பும் வண்ணம் உயர்த்தி அதை நன்கொடை வழங்கும் பக்தர்களுக்கு புத்தரின் ஆசியாக மாற்றி விற்பனை செய்தான். அவனுடைய வித்தியாசமான சிந்தனை, அதற்காக அவன் எடுத்துக்கொண்ட உழைப்பு எல்லாம் மற்றவர்களை மிஞ்சும் வண்ணம் வெற்றி பெற்றது. மேலும் மற்ற இருவரைப் போல் இவனுடைய விற்பனை ஒரு முறையோடு முடிகிற விற்பனை அல்ல. புத்த மடாலயத்திற்கு நன்கொடைகள் தருகிறவர்கள் அதிகரிக்க இவன் விற்பனையும் அதிகரிக்கும். ஒரு சூழ்நிலையை ஒரே கோணத்தில் பார்ப்பது 2 சீப்பு விற்ற மகனைப் போல அற்ப விளைவுகளையே ஏற்படுத்தும் பார்வையை சற்று விரிவுபடுத்தி வேறு கோணங்களிலும் சிந்தித்து செயல்படுவது 10 சீப்பு விற்றவன் முயற்சி போல நல்ல விளைவுகளை அதிகரிக்கும். மேலும் பல கோணங்களிலும் சிந்தித்து தன் திறமையையும் உழைப்பையும் சேர்த்து முயற்சி செய்பவன் அடையும் நன்மைகள் 1000 சீப்புகள் விற்பனை செய்தவன் முயற்சியைப் போல பல மடங்கு அதிகரிக்கும். ஆரம்பத்தில் வழியே இல்லை என்று தோன்றியது போய் புதிய பிரதேசங்களுக்கு நம்மை அழைத்து செல்லும் வாய்ப்பாக அமையும். எனவே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் மனம் துவண்டு விடாதீர்கள்.
முடியாது என்று தோன்றும் ஆரம்ப அபிப்பிராயத்திற்கு அடிபணியாதீர்கள். பார்வையை விரிவுபடுத்துங்கள். புதிய புதிய கோணங்களில் சிந்தியுங்கள். சில சிறிய மாற்றங்களால் பெரிய விளைவுகள் ஏற்படுத்த முடியுமா என்று யோசியுங்கள். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் துடிப்புடனும் முயன்றால் அந்த கடினமான சூழ்நிலையை நீங்கள் அடையப்போகும் அளப்பரிய வெற்றிகளுக்கு அஸ்திவாரமாக அமையக்கூடும். நன்றி. ஒரு நாள் பாம்பு ஒன்று குளிர்கால பனியில் விரைத்து சுருண்டு கிடந்தது. அந்த சமயத்தில் அவ்வழியே வந்த ஒரு மனிதன் அப்பாம்பிற்கு உதவ நினைத்து அப்பாம்பினை எடுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டான். அந்த மனிதனுடைய உடல் சூடு பட்டதும் பாம்பு மெல்ல மெல்ல உணர்வு பெற்றது. அதற்கு நன்றாக உணர்வு வந்ததும் அது தன்னை காப்பாற்றிய அந்த மனிதனை மார்பை பலமாக கடித்தது. பாம்பின் நஞ்சு ஏறி உயிர் போகும் நிலையில் இருந்த அந்த மனிதன் தன் செய்கைக்காக வருந்தினான். மனிதன் அப்பாம்பை பார்த்து, உன் குணம் தெரிந்தும் நான் உனக்கு உதவி செய்ததற்கு எனக்கு மிகச் சரியான தண்டனை கிடைத்திருக்கிறது என்றான். இந்த கதையினுடைய நீதி என்ன என்றால், கேட்காமல் செய்யும் உதவி சமயம் உனக்கே ஆபத்தை ஒரு விளைவிக்கக்கூடும் என்பது இந்த கதையினுடைய நீதி. நரி, ஓநாய், முயல் ஆகிய மூன்றும் சேர்ந்து ஒரு விவசாயியின் பயிர்களையும் விளை பொருட்களையும் நாசம் செய்து வந்தன. இதனால் மிகவும் பாதிக்கப்பட்ட விவசாயி மூன்றையும் ஒழித்து கட்ட முடிவு செய்தார். ஒரு நாள் அந்த விவசாயி அவைகளை பிடிக்க பந்தயங்களை வைத்தான். ஒரு நாள் நரி, ஓநாய், முயல் மூன்றும் விவசாயி வைத்த பந்தயங்களில் மாட்டிக்கொண்டன. அவற்றை பிடித்த விவசாயி முதலில் முயலிடம், என் தோட்டத்திற்கு ஏன் வந்தாய் என்று கேட்டான். அதற்கு முயல், முள்ளங்கி இலைகளை சாப்பிட வந்தேன். பசியினால்தான் இந்த தவறை செய்துவிட்டேன். இனி ஒருபோதும் இங்கே வரமாட்டேன். என்னை மன்னித்துவிடு என்று உண்மையை கூறியது. அடுத்தது நரியிடம் கேட்டான். அதற்கு நரி, முயல் போன்ற பிராணிகள் வந்து உனது தோட்டத்தை அழித்துவிடக் கூடாது என்று எண்ணி தான் வந்ததாக கூறியது. அதற்கு அடுத்தபடியாக ஓநாயிடம் கேட்டான். அதற்கு அந்த ஓநாய், நீ திருடி வைத்துள்ள எங்களுக்கு உணவாக வேண்டிய ஆட்டுக்குட்டிகளை உண்ண வந்தேன் என்று ஆணவத்துடன் கூறியது. மூன்றையும் விசாரித்த விவசாயி தன் தவறை ஒப்புக்கொண்ட முயலை மட்டும் விடுவித்து நரியையும் ஓநாயையும் கொன்றான். இந்த கதையினுடைய நீதி, உண்மை நிச்சயம் ஒரு நாள் வெல்லும் என்பது. ஒரு முயல் காட்டில் உள்ள ஒரு மரத்தடியில் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தது. அப்போது அங்கே ஒரு சிங்கம் மிகுந்த பசியுடன் வந்தது. அந்த சிங்கம் தூங்கி கொண்டிருந்த முயலை கொன்று பசியை தீர்த்து கொள்ள எண்ணியது. அதே நேரத்தில் அந்த வழியாக ஒரு மான் செல்வதை சிங்கம் பார்த்துவிட்டு, முயலை விட மான் பெரியது, அதனால் மானை சாப்பிட ஆசைப்பட்டது. அந்த சிங்கமானது மானை துரத்திய பிடிக்க ஓடியது. ஓடிய சத்தத்தை கேட்டு தூங்கிய முயல் விழித்து கொண்டது. தனக்கு உள்ள ஆபத்தை புரிந்து கொண்டு ஓடி ஒளிந்து கொண்டது. சிங்கமானது அந்த கலைமானை வெகு தூரம் விரட்டி கொண்டு போயும் அதனை பிடிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்தது. சரி, முயலையாவது கொன்று தின்னலாம் என்று முயல் தூங்கிய இடத்திற்கு வந்து பார்த்தால் அங்கு முயலை காணவில்லை. முயலை காணாத சிங்கம் ஏமாற்றத்துடன், எனக்கு இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும், கைக்கு கிடைத்ததை விட்டுவிட்டு பேராசையால் உள்ளதையும் இழந்துவிட்டேன் என்று எண்ணி தன்னையே நொந்து கொண்டது. இந்த கதையினுடைய ஆசை, பேராசைப்பட்டால் கிடைப்பதும் கிடைக்காமல் போகும் என்பதுதான் இந்த கதையினுடைய நீதி. வெட்டுக்கிளி ஒன்று மதிய நேரத்தில் இங்கும் அங்கும் தாவி தாவி குதித்து பாட்டு பாடி ஆட்டம் போட்டு கொண்டிருந்தது. அப்போது அந்த வழியே வந்த எறும்பு அரிசி ஒன்றை எடுத்து கொண்டு தன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தது. அதை பார்த்த அந்த வெட்டுக்கிளி எறும்பிடம், என்னைப் போல நீயும் என்னுடன் சிறிது நேரம் விளையாடலாமே என்றது. அதற்கு எறும்பு, இன்னும் சில நாட்களில் மழைக்காலம் தொடங்க இருக்கிறது. மழை காலத்தில் யாரும் வெளியே செல்ல முடியாது. அதனால் அந்த நேரத்திற்கு தேவையான உணவை இப்போது இருந்தே நான் என் வீட்டில் சேகரித்து வைத்து கொள்கிறேன் என்றது. வெட்டுக்கிளி எறும்பிடம், மழைக்காலம் வர இன்னும் நாட்கள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, நான் விளையாட செல்கிறேன் என்று சிரித்து கொண்டே நடனமாடச் சென்றது. நாட்கள் கடந்தன. மழைக்காலமும் வந்தது. அப்போது வெட்டுக்கிளிக்கு பசி ஏற்பட்டது.
எறும்பு உணவு சேமித்து வைத்திருக்கும் அதனிடம் போய் கேட்டு பார்க்கலாம் என்று நினைத்த வெட்டுக்கிளி எறும்பின் வீட்டிற்கு சென்றது. எறும்பின் வீட்டுக்கு சென்று எறும்பிடம், எனக்கு மிகவும் பசிக்கிறது, ஏதாவது உணவு கிடைக்குமா என்று கேட்டது. தான் சேமித்த உணவில் இருந்து சிறிதளவு வெட்டுக்கிளியிடம் கொடுத்தது எறும்பு. பிறகு எறும்பு வெட்டுக்கிளியை பார்த்து, அன்று என்னை பார்த்து சிரித்தாயே, இப்போது நான் சேகரித்த உணவுதான் என்று நம் இருவருக்கும் உதவியுள்ளது. எனவே இனி மேலாவது நீ சோம்பல் இல்லாமல் வெயில் காலத்தில் மழை காலத்திற்கு வேண்டியதை சேமித்து வைத்துக்கொள் என்றது. எறும்பானது கால நேரம் பாராது உழைத்தால் வாழ்வு என்று பிரகாசமாக இருக்கும் என்று வெட்டுக்கிளிக்கு உணர்த்தியது. இந்த கதையினுடைய நீதி, எதிர்காலத்திற்கு தேவையானதை நிகழ்காலத்தில் சேமித்து வைக்க வேண்டும் என்பதுதான். ஒரு காட்டில் ஒரு தவளையும் ஒரு சுண்டெலியும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் தவளை வாழ்ந்து வந்த குளத்தில் நீர் வற்றிவிடவே தவளை மிகவும் வருந்தியது. அதனால் எலி அங்குமிங்கும் தேடி அலைந்து ஒரு குளத்தை கண்டுபிடித்தது. இருவரும் சேர்ந்து குளத்தின் அருகில் சென்றவுடன் குளம் யாருக்கு சொந்தம் என்பதில் இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டதால் எலி தன் இனத்தவரை ஆதரவுக்கு அழைத்தது. தவளையும் அதேபோல் தன் இனத்தவரை உதவிக்கு அழைத்தது. சண்டையில் நிறைய எலிகளும் தவளைகளும் இறந்து போயிற்று. இதனை வானத்தில் வட்டமிட்டு கொண்டிருந்த பருந்துகள் பார்த்தன. பருந்துகள் கீழே வந்து சண்டையிட்டு கொண்டிருந்த எலிகள் தவளைகள் மீது பாய்ந்து அவைகளை தமக்கு இரையாக்கி கொண்டன. இந்த கதையினுடைய நீதி, எளியவன் தனக்கு இருந்தால் அவனை வலியவன் வெல்வது எளிது என்று இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. ஒரு நாள் ஒரு ஓநாய் ஒன்று அதிகமாக